சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. ஆட்டோ 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 ஆட்டோ. உங்களதாங்க. சொல்லுங்க. எனக்கு மெடிக்கல் காலேஜ் வரைக்கும் போலாமா? அவ்வளவு தூரமா? தூரமா? இல்ல இல்ல, அவ்வளவு கிட்டையான்னு கேட்டேன். போலாங்களா? நீங்க வரீங்கன்னு சொன்னா எவ்வளவு தூரம் வேணா போலாங்க. ஆமா, அந்த காலேஜ்ல என்ன படிக்கிறீங்க? மெடிக்கல் காலேஜ்ல என்னங்க படிப்பாங்க? டாக்டருக்கு தான். அப்ப நர்ஸுங்களா எந்த காலேஜ்ங்க படிப்பாங்க? அவங்களும் அங்கதான் படிப்பாங்க. அப்ப நான் கரெக்டா தான் கேட்டிருக்கேன். உங்களை பார்த்த உடனே தெரிஞ்சிச்சுங்க நீங்க டாக்டர் தான் படிக்கிறீங்கன்னு. எப்படி? என் பச்சை சொல்லுச்சு. ஷோ பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, எனக்கு எக்ஸாமுக்கு டைம் ஆகுது. வாங்க. டைம் ஆகுதுல? வாங்க வாங்க வாங்க. இப்படி வாங்க. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஆல்ரெடி க்ளீன் பண்ணிட்டேன், இருந்தாலும் இன்னொரு வாட்டி க்ளீன் பண்றேன். உள்ள போங்க. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஏய், என்ன பண்றீங்க? ஏங்க என்னம்மா, ஆட்டோ வேணுமா? ஆட்டோ வேணும். குத்துட்டு நடந்து போறியா? அவங்க என் ஆளு, என் ஆட்டோல தான் வருவாங்க. நீ கிளம்பு. என்ன? இல்லங்க, என் கஸ்டமர்னு சொன்னங்க. நீங்க ஏறுங்க. அட ஏறுங்க. தண்ணி குடிக்கிறீங்களாங்க? ஷோ அதெல்லாம் வேண்டாம், கிளம்புங்க. ஆட்டோ வாங்கின நாள்ல இருந்து என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு இப்பதான் வண்டியில இருக்கு. தேங்க்யூ தலைவா. ஏங்க வண்டி எடுங்க. போலாங்க. ஷாலினி, இந்த சம்பள பணத்தை நீ பத்திரமா வச்சுக்கோ. என்ன? சரி, நான் பீரோல வச்சிருக்கேன். அந்த தப்பு மட்டும் பண்ணிடாத. வீட்ல பணம் வைக்கிறதுக்கு பயமா இருக்கு. நல்ல நோட்டை கள்ள நோட்டா மாத்தி வச்சிருக்காங்க. அது யாருன்னு கூட தெரிய மாட்டேங்குது. இத நீ உன் ஹேண்ட்பேக்ல வச்சுக்கோ. அது உன் பக்கத்துலயே வச்சுக்கோ. நீ போலீஸ்காரன் தானே? அதுல என்ன சந்தேகம்? இல்ல, இவ்ளோ பயப்படுறியே, அதான் கேட்டேன். இது பயம்லாம் இல்ல, முன்னெச்சரிக்கை. பண விஷயத்துல நான் யாரையும் நம்புறதா இல்ல. சும்மா இருக்கும்போது கூட தெரியல, இப்ப வெயில்ல மலையில ஓடி ஆடி உழைக்கும் போதுதான் ஒவ்வொரு ரூபாயோட வேல்யூ தெரியுது. அதனாலதான் சொல்றேன், கொடுத்திருக்கிற காசு பத்திரம். சரிங்க சார். ஏய், என்னடி? காது வலிக்குது. டைம் ஆச்சு, சீக்கிரமா போய் டியூட்டியை முடிச்சிட்டு கடைக்கு நேரமா வாங்க. ஓகே. மா, வரேன்டா. மா, என்ன அன்பு? நான் கிளம்புறேம்மா. சரி அக்கா, நான் கிளம்புறேன். அம்மா வரேன். பாய் அண்ணா. அண்ணா, நீங்க கடைக்கு ரீச் ஆயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. நான் நேரா அங்க வந்துடுறேன். ஓகேவா? நான் வரேன். பாய் அன்பு. ஏய் கயல், என்ன நீயே கேட்க போறியா? அதை விட கேவலம் வேற எதுவுமே இல்ல. பேசாம இரு ப்ளீஸ். கா சொன்னா கேளு. என்னக்கா? அது ஒண்ணு இல்ல அன்பு. இல்ல, அக்கா ஏதோ சொல்ல வந்தாங்க. அது அது கடைக்கு நீ சீக்கிரம் வந்துருன்னு சொல்லதான் கூப்பிட்டா, வேற ஒண்ணும் இல்ல. நான் வந்துடுறேன் மாமா. சரி சரி, நான் வரேன். சரி ஷாலினி வா. தனா, தனா. கையில் மாப்பிள்ள சாப்பிட்டாரா? இல்ல, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுவாரு. சரி. தனா, என்னாச்சு அன்பு? ஒரு நிமிஷம் இரு. அன்பு, என்னங்க? மார்க்கெட் சாமான்லாம் லிஸ்ட் எழுதி வச்சிருக்கேன், அதை கொண்டு போய் கொடுக்கணும். அதை எடுத்துட்டு வரியா? சரி. ஏய், என்னடா கிளம்புறேன்னா வந்துட்ட? இல்ல, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன். சரி, பார்த்தேன். மா, என்ன? இந்தம்மா, இதுல 3000 ரூபாய் இருக்கு, வீட்டு செலவுக்கு வச்சுக்கோ. என்னடா இது? சம்பளம் வந்துச்சுலம்மா, அதுல வீட்டு செலவு கொடுக்கறேன்.
உனக்கு எவ்வளவு சம்பளம்? நீ இவ்வளவுதான் கொண்டு வந்து கொடுக்குற? ஆமாமா, வண்டிக்கு இனிஷியல் அமௌண்ட் கொடுத்தது போக எனக்கான செலவுகளுக்கு போக மீதி பணத்தை வீட்டு செலவுக்கு கொடுக்கறேன். அது மட்டும் இல்லம்மா, போலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வீட்டுல பண கஷ்டம் இருந்தப்போ செலவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கடன் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் திரும்ப கொடுக்கணும்ல. அதான் அதுக்கான பணத்தை எடுத்து வச்சுட்டு அது போக மீதி பணம் இருக்கும்ல, அதுலதான் இது கொடுக்குறேன். அதுக்காக 3000 ரூபாய் கொடுத்தா எப்படிடா பத்தும்? என்னம்மா நீ என்னமோ இந்த வீட்ல நான் மட்டும் தான் சம்பாதிக்கிற மாதிரி என்ன எதிர்பார்த்து கேட்டுட்டு இருக்க? அதான் அண்ணன் சம்பாதிக்கிறாருல்ல, அண்ணனுக்கும் தொடர்ந்து ஆர்டர்லாம் வந்துட்டு இருக்கு. அப்புறம் என்ன? அண்ணன் கொஞ்சம் நான் கொஞ்சம் ஷேர் பண்ணி தான் நம்ம குடும்பத்தை பாத்துக்க முடியும். மா, வாங்குற காசெல்லாம் மொத்தமா கொடுத்துட்டா அப்புறம் நான் எப்படி என்னோட விஷயத்தை பாத்துக்க முடியும்? எனக்குன்னு தனிப்பட்ட செலவுலாம் இருக்குல்ல. நான் தான் மாசமான ஒரு அமௌண்ட் கொடுக்கறேன்னு சொன்னேன்ல, அதுல என்ன பண்ண முடியுமோ அதை பாருங்க. மீதி பணத்துல வண்டிக்கு டியூ கட்டுறது, என்னோட மத்த செலவெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. மொத்தத்தையும் கொண்டு வந்து கொடுக்கறதெல்லாம் முடியாதுமா. இன்னும் கொஞ்ச நாள்ல அக்காவும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. எழில் மாமாவும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் ஆரம்பிக்க போறாரு. எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தை பாத்துக்கலாம். ஏன் ஒருத்தனால மட்டும் கண்டிப்பா குடும்பத்தை பாத்துக்க முடியாதுமா. இப்ப கூட ஷாலினி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் காசோட மதிப்பு என்னன்னே தெரியுது. செலவு பண்றது ஈஸிமா, சம்பாதிக்கிறது அவ்வளவு கஷ்டம். அதுவும் வேலையை தக்க வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம முன்னாடி நல்லா சிரிச்சு பேசுறவங்க எல்லாம் மேல் இடத்துல நல்ல பேர் வாங்கணும்னு இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி என்ன காலி பண்ண பாக்குறானுங்க. இதெல்லாம் தாண்டி ராப்பாகலா வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அதனால காசெல்லாம் பார்த்துதாமா செலவு பண்ணணும். அப்போ எதுக்குடா அவ்வளவு பெரிய வண்டியை வாங்கின? ஏதோ நம்ம சக்திக்கு ஏத்த மாதிரி கம்மியான விலையில வாங்கியிருக்கலாம்ல. மா, அதெல்லாம் நீ கேட்காத. குடும்பத்துக்கு பண்ணணுங்கிறதுக்காக நான் வண்டி வாங்க கூடாது, நல்ல சட்டை போடக்கூடாது, நல்லா சாப்பிடக்கூடாதுன்னு யாரும் இங்க சொல்ல முடியாது. இது என் உழைப்பு, என் வேர்வை, என் பணம்.